குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 67 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14 அமலாக்கத்துறை கைது செய்தது. வழக்கில் ஜாமீன் கேட்ட அவரது மனுக்கள் சென்னை செஷன்ஸ் கோர்ட் ஹைகோர்ட்டில் தள்ளுபடியானது. இதில் சென்னை ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து வருகிறது. இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை வக்கீல் ஜோஹப் ஹொசைன் கூறியதாவது: செந்தில் பாலாஜி வீட்டிலிருந்து ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சில ஆவணங்கள் கண்டக்டர் வேலைக்காக 14 கோடி வரை வசூலித்ததை காட்டுகின்றன. ஒவ்வொரு பணியிடமும் விற்கப்பட்டுள்ளது. சில ஆவணங்களில் அமைச்சர் என்பதை AR, கண்டக்டர் என்பதை CR என மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளனர். தேர்தல் பிரமாண பத்திரத்தில் செந்தில் கூறியுள்ள மொத்த விவசாய வருமானத்துக்கும் இப்போது அவர் வருமான வரித்துறையிடம் காண்பித்த வருமானத்துக்கும் இடையே நிறைய வித்தியாசம் உள்ளது. பான் நம்பர், முகவரி உட்பட எந்த விவரமும் இன்றி லட்சக்கணக்கான ரூபாய் செந்தில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளன. வங்கிச் சலானிலும் எந்த விவரமும் இல்லை. கண்டக்டர் வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்யும் வாரியத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என செந்தில் தரப்பில் கூறப்பட்டாலும் இது தொடர்பாக அவருக்கு முறையாக மெயில்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்றார். தொடர்ந்து வழக்கை ஒத்திவைக்கவும் அனுமதி கோரினார். இதற்கு நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது.